ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேப்ப ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதில் ஊட்டச்சத்து நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு கேப்ப மாவு எடுத்திருக்கேன். கேப்ப மாவு உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாவில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் உடனே நம்ம தண்ணி சேர்த்து பிசைய வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்துலேயே கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். அதனால அந்த வெங்காயம், மல்லி இலை எல்லாமே மாவில் நல்லா கலக்கிற மாதிரி அழுத்தமாக பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ பிசைஞ்சிடலாம். தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா அது தட்டுறதுக்கு வராது, கையில் ஒட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணியை கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்தளவு பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் இந்த மாதிரி தொட்டால் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். இந்த பதத்தில் நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ரொட்டி எப்படி சுடுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பர் நான் வைக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த பேப்பரில் ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே மாவை நம்ம வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் ஈஸியாக வரும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மெல்லிசாக அதை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கல்லில் சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க ரொட்டியை எடுத்து அதில் போட்டுடலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை மெதுவாக வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சோன்னா கண்டிப்பாக உள்ளே வேகாது, மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொறுமையாக வேக வைங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்னா போட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஒரு சைடு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடு அடுத்த ரொட்டி இந்த மாதிரி தட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஒன்றொன்னா பொறுமையாக சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான கேப்ப ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிப்பியில் நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.